வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளில் 5 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய 3 வல்லரசுகளும் மீண்டும் கைகோர்த்துள்ளன. இது உலக அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் இந்த திடீர் நெருக்கம் மேற்கத்திய நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவிற்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்பியுள்ளது. 5 ஆண்டுகால இடைவெளிக்குப் பிறகு இந்த கூட்டணி மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. சீன வெளியுறவுத்துறை தரப்பிலிருந்து வந்த ஒரு முக்கிய அறிக்கை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்தியா எங்களது பழைய நண்பன் என்று சீனா பகிரங்கமாக தெரிவித்துள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது. இதேபோல் ரஷ்யாவும் இந்தியாவுடன் தனது உறவை மேலும் வலுப்படுத்த ஆர்வம் காட்டி வருகிறது. அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகளுக்கு போட்டியாக ரஷ்யா ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புதின் தரப்பிலிருந்து அமெரிக்கா இல்லை என்றால் இந்தியாவுடன் 0 வரி விகிதத்தில் வர்த்தகம் செய்ய தயார் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது அமெரிக்காவின் வர்த்தக ஆதிக்கத்திற்கு நேரடி சவாலாகும். கடந்த 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட எல்லை மோதல்களுக்குப் பிறகு இந்தியா மற்றும் சீனா இடையிலான உறவு மிகவும் பாதிப்படைந்தது. இதனால் கடந்த 5 ஆண்டுகளாக உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் முடங்கியிருந்தன. ஆனால் தற்போது மாறிவரும் உலகச் சூழல் மற்றும் பொருளாதார தேவைகள் காரணமாக இந்த 3 நாடுகளும் மீண்டும் இணைய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. இது ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் நகர்வாகும். பிரிக்ஸ் மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு போன்ற சர்வதேச மேடைகள் இந்த நாடுகளுக்கு இடையிலான உரையாடலை மீண்டும் தொடங்க முக்கிய காரணமாக அமைந்தன. இங்குதான் சமரச பேச்சுவார்த்தைகள் முடுக்கிவிடப்பட்டன. அமெரிக்காவின் வர்த்தக கட்டுப்பாடுகள் மற்றும் பொருளாதார தடைகள் ரஷ்யாவையும் சீனாவையும் இந்தியாவை நோக்கி திருப்பியுள்ளன. இது அமெரிக்காவின் உலகளாவிய ஆதிக்கத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்தியா தனது மூலோபாய சுயாட்சி கொள்கையில் உறுதியாக உள்ளது. எந்தவொரு பக்கமும் சாயாமல் தனது நாட்டின் பொருளாதார நலன்களுக்கேற்ப இந்தியா காய்களை நகர்த்தி வருகிறது. ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் பெறுவது இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய உதவுகிறது. அதே நேரத்தில் சீனாவுடனான வர்த்தகம் இந்தியாவின் உற்பத்தித் துறைக்கு தேவையானது. உலகப் பொருளாதாரம் மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கி நகர்வதை இந்த கூட்டணி உறுதிப்படுத்துகிறது. ஆசியாவின் இரு பெரும் சக்திகளும் ரஷ்யாவின் வளங்களும் இணைவது ஒரு புதிய பொருளாதார மையத்தை உருவாக்குகிறது. பாதுகாப்புத் துறையை பொறுத்தவரை இந்தியா ரஷ்யாவுடன் நீண்டகால நட்புறவை கொண்டுள்ளது. இப்போது சீனாவுடனான பதற்றங்கள் குறைவது எல்லைப் பகுதிகளில் அமைதியை நிலைநாட்ட உதவும். ஒற்றை துருவ உலகம் மறைந்து பல துருவங்களைக் கொண்ட உலகம் உருவாக வேண்டும் என்ற இந்த 3 நாடுகளின் விருப்பமே இந்த இணைப்பின் பின்னணியில் உள்ள முக்கிய நோக்கம் ஆகும். தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வுகளில் சீனா மற்றும் ரஷ்யாவின் அனுபவம் இந்தியாவிற்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ஆசிய நாடுகளுக்கு இடையே ஒரு புதிய தொழில்நுட்ப புரட்சியைத் தூண்டும். இருப்பினும் இந்த தற்காலிக இணக்கம் நீண்ட காலத்திற்கு தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எல்லை பிரச்சினைகள் மற்றும் பரஸ்பர நம்பிக்கையின்மை இன்னும் முழுமையாக நீங்கவில்லை. இந்த 3 நாடுகளின் பொதுமக்களும் இந்த மாற்றத்தை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதும் முக்கியமானது. பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகள் அதிகரித்தால் மக்கள் இதை வரவேற்பார்கள். புதிய வர்த்தக பாதைகள் மற்றும் போக்குவரத்து வழித்தடங்கள் இந்த நாடுகளை இணைக்கும் பாலமாக அமையும். இது வர்த்தகச் செலவுகளை குறைத்து லாபத்தை அதிகரிக்கும். எதிர்காலத்தில் ஆசியாவின் இந்த 3 ஜாம்பவான்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் உலக அரசியலின் திசையை அவர்களே தீர்மானிப்பார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த கூட்டணியின் தாக்கம் பங்குச் சந்தைகள் முதல் கச்சா எண்ணெய் விலை வரை அனைத்திலும் எதிரொலிக்கும். மேற்கத்திய நாடுகள் தங்கள் பொருளாதார கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். ஒற்றுமையே வலிமை என்பதில் இந்த 3 நாடுகளும் உணர்ந்துள்ளன. கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் எடுத்து வைக்கும் இந்த அடி வரலாற்றில் முக்கியமானது. ஆகவே இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யாவின் இந்த மறு இணைப்பு ஒரு புதிய உலக ஒழுங்கிற்கு வித்திட்டுள்ளது. இது அமைதிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.